மத்தளத்திற்கு 2 பக்கம் அடி என்பது போல திரும்பும் திசையெங்கும் ஒரே இடியாக இருக்கிறது திமுகவிற்கு. நாங்கள் இன்டாக்ட் கூட்டணி, கொள்கை கூட்டணி என கூட்டணியை மட்டுமே நம்பி தேர்தல் களம் காண இருந்த திமுகவிற்கு காங்கிரசின் அடுத்தடுத்த தாக்குதல்கள் பேரிடியை இறக்கியுள்ளது. இத்தனை நாட்கள் அதிகாரத்தில் பகிர்வு, மரியாதை கொடுங்கள் என கேட்டு கேட்டு சலித்து போன காங்கிரஸ் தற்போது நடிகரின் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதை வெளிப்படையாகவே ஒத்துக்கொண்டிருப்பது திமுகவிற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. கை நம்மை விட்டு எங்கும் செல்லாது என்ற நம்பிக்கையில் அவதூறு, அவமரியாதை செய்து வந்த திமுகவிற்கு காங்கிரசார்களுக்கும் சுயமரியாதை உள்ளது என்பது போல காங்கிரஸ் எடுத்திருக்கும் முடிவு ஸ்டாலினை ஆட்டம் காண வைத்துள்ளது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். 39+2 என காங்கிரஸ் கேட்க 25+1 என்ற கணக்கில் கரார் காட்டுகிறதாம் திமுக. பேச்சுவார்த்தைக்கு குழு அமைத்து 70 நாட்கள் ஆன பின்னர் பல காங்கிரசாரின் ஆதங்க குரலை கேட்காமல் அலட்சியம் செய்து வந்த திமுகவின் தற்போதைய பேச்சை கேட்கும் மனநிலையே காங்கிரசுக்கு இல்லை என்கிறார்கள். கூட்டணியில் காங்கிரஸ் மட்டும்தான் பிரச்சனையா என்றால் நிச்சயம் இல்லை. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட அதிக தொகுதிகளை வாங்கியே தீர வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் திமுகவின் கூட்டணி கட்சிகள். ஆக கூட்டணியை உறுதி செய்வதும் அவர்களுக்கு தொகுதி பங்கீடு செய்வதும் பெரும் தலைவலியாக இருக்கிறது திமுகவிற்கு. கூட்டணிகள் இப்படி ஒருபுறம் அழுத்த, மறுபுறம் நகராட்சி துறையில் நடந்த 1020 கோடி ஊழல் மற்றும் முறைகேடு புகாரில் வழக்கு பதிய வேண்டும் என அமலாக்கத்துறை கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கிறது. தோண்ட தோண்ட பூதம் கிளம்பியது போல நகராட்சித்துறை ஊழலில் அடிமட்ட அதிகாரிகளில் இருந்து அமைச்சர், துர்கா ஸ்டாலின், சபரீசன் என ஸ்டாலினின் குடும்பம் வரை நீண்டிருக்கிறது பட்டியல். புகார் குறித்து வழக்கு பதிந்தால் நகராட்சித்துறை அமைச்சர் மட்டுமல்ல, ஸ்டாலினின் குடும்பமே சிறை செல்வது உறுதி என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். ஆட்சி முடியும் தருவாயில் வழக்கு பதியாமல் தப்பிவிடலாம் என ஸ்டாலின் திட்டமிட்டாலும் ஆட்சி மாற்றத்திற்கு பின் அமலாக்கத்துறை நிச்சயம் தன் கடமையை செய்யும் என்பதால் பெரும் அச்சத்தில் இருக்கிறார்கள் ஸ்டாலின் குடும்பத்தினர் மற்றும் அமைச்சர்கள். இது மட்டுமா, தமிழ்நாட்டில் புகாரில் உள்ள வழக்குகளின் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்யவும் வழக்குகளை விரைந்து முடிக்கும் நோக்கிலும் தமிழ்நாடு வருகிறார் அமலாக்கத்துறை தலைமை இயக்குனர் ராகுல் நவீன். அவரின் வருகையால் தமிழ்நாட்டில் பல முக்கிய புள்ளிகள் சிக்கலாம் என்பதால் கடும் பீதியில் இருக்கிறார்கள் திமுகவின் ஊழல் அமைச்சர்கள். இவை ஒருபுறம் பீதியை கிளப்ப, தமிழ்நாட்டில் தேர்தல் சூடு பறக்கும் நிலையில் தேர்தல் களத்தை மேலும் பரபரப்பாக்க அனைத்து கட்சி நிர்வாகிகள், மாவட்ட தேர்தல் அலுவலர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சென்னையில் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்பதால் தோல்வி பயத்தில் உள்ளதாம் திமுக. 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளே இன்னும் நிறைவேற்றப்படாத நிலையில் 2026 தேர்தலுக்கு வாக்குறுதிகளை தயாரிக்க குழு அமைத்துவிட்டு எதை காப்பி பேஸ்ட் செய்யலாம், எதை சொல்லி மக்களை ஏமாற்றலாம் என தலையை பீத்துக் கொண்டிருக்கிறது திமுக. அதிமுக அறிவித்துள்ள 16 முத்தான வாக்குறுதிகள் அதிமுகவின் வெற்றியை இப்போதே உறுதி செய்துவிட்ட நிலையில் தேர்தல் தோல்வி பயத்தில் செல்லும் நிகழ்ச்சியில் எல்லாம் அவதூறுகளையும் பொய்களையும் கொட்டி வருகிறார் ஸ்டாலின். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கூறி தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. வாக்கு கேட்டு செல்லும் இடங்களில் எல்லாம் திமுகவினரை மக்கள் முற்றுகையிட்டு கேள்விகளால் துளைத்தெடுக்கின்றனர். அவர்களிடமிருந்து விடுபட்டாலே போதும் என திமுகவினர் தப்பிச் செல்லும் நிலையே உள்ளதால் எப்படி களத்திற்கு வாக்கு கேட்டு செல்வது என்ற அச்சமும் திமுகவினரை சூழ்ந்துள்ளது. இவை அனைத்தையும் ஒருபுறம் ஒதுக்கி தள்ளினாலும் தமிழ்நாட்டில் நாள் தவறாமல் நிகழும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, கடத்தல், பள்ளி குழந்தைகளிடம் போதைப் பொருள் புழக்கம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, வரலாறு காணாத கடன் ஆகியவற்றால் மக்களிடம் திமுகவிற்கு ஏற்பட்டிருக்கும் அவப்பெயரை இனி எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் திமுகவால் மாற்ற முடியாது என்கிறார்கள் சிலர். வெறும் விளம்பரங்களும் கவர்ச்சி வார்த்தைகளுமே ஒரு அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர உதவாது. உண்மையான மக்கள் நலத்திட்டங்கள், சட்டம் ஒழுங்கில் சிறப்பான நிர்வாகமே மக்களுக்கு தேவை. 10 ஆண்டுகள் ஆட்சி இல்லாமல் இருந்த ஒரே காரணத்தினால் இறக்கப்பட்டு வாக்களித்ததற்கு தாங்கள் அனுபவிக்கும் கொடுமைகள் போதும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டனர் தமிழ்நாட்டு மக்கள். வரும் தேர்தலில் திமுக கூட்டணியை இழந்து, சிறிது இருந்த நன்மதிப்பையும் இழந்து, ஆட்சியையும் இழக்கும் என்கிறார்கள் சில அரசியல் நோக்கர்கள்.